கல்வியில் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்று வரும் நிலையில் அந்த விழா மேடையில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் பேசியிருக்கிறார். அது குறித்து நாம் தொடர் விவாதங்களில் ஈடுபட்டு வருகிறோம். அது வழியாக பேசுவதற்காக அரங்கத்தில் நம்மோடு தாவேகாவின் செய்தி தொடர்பு ஆதரவாளர் ரமேஷ் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இருவரிடமும் பேசுவதற்கு முன்பாக தாவேகா தலைவர் விஜய் அந்த அரங்கத்தில் பேசிய முழு காணொலியை தற்போது காணலாம். 10வது மற்றும் 12வது தேர்வில் சாதனை படைத்த என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும் இன்னைக்கு பெருமையோட வந்திருக்கிற அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு சிறப்பாக நடக்க காரணமா இருக்கிற என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் ஏன்னா நீங்க தான் இரவு பகல்லாம் பார்க்காம இந்த ஏற்பாடுகள்லாம் இவ்வளவு சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க. மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளான உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அதாவது இந்த ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி, ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. உங்க எல்லாரையும் முகத்தை பார்த்ததிலிருந்து. ஸோ மை டியர் குட்டி நண்பீஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் சின்னதாக 2 நல்ல விஷயம் சொல்கிறத தாண்டி வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாருமே இப்போது அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போகிறீங்க. உங்கள் கெரியரை சூஸ் பண்ணக்கூடிய அந்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க. உங்களில் சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்டில் இருக்கும். அதாவது லைஃப்பில் என்னவா ஆக போகிறோம், ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஒரு பைலட் அப்படின்னு ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று இருக்கும். அதில் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் சின்னதாக ஒரு தொய்வு ஏற்படலாம், சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா, எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய 100% உழைப்பை போட்டிங்கன்னா அது யாராக இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான். அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. பொதுவாக நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், மருத்துவம், பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது, அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா?
ஓகே, உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு படிங்க, மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போதே மறைமுகமாகவே நீங்கள் அரசியலில் ஈடுபட முடியும். அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன். படிக்க உங்களுக்கே தெரியும், ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க. இங்கே நியூஸ் வேறு, ஒப்பீனியன் வேறு, செய்தி வேறு, கருத்து வேறுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கோங்க. அப்போ தான் இங்கே உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை, நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் தேங்க்ஸுங்கண்ணா, இந்த சான்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. தேங்க்யூ. 12வது மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. தாவேகா கட்சியின் சார்பாக நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் மாணவர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உரையை தற்போது கேட்டோம். இது பற்றிய ஆய்வுக்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இணைந்திருக்கிறார். அவரோடு மெதுவும் பேசுவோம். திரு சிவப்பிரியன், விஜய் அவர்கள் பேசிய அந்த ஒரு 10 நிமிட பேச்சில் முதல்ல அவர் ஆரம்பிக்கிறதே இந்த விழாவில் நான் வேற என்ன பேசுறது அப்படிங்கிறது தான் ஆரம்பிச்சாரு. ஆனாலும் கூட அவர் பேசிய விஷயங்கள் அரசியல் சாயலும் இளைஞர்களுக்கும் அரசியலுக்குமான ஒரு உறவு சார்ந்த விஷயங்களுமாக இருந்தது. ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு பண்ணோம்னா விஜய் பேசின அரசியல் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல, விஜய் பேசின அரசியல் நான் எப்படி பாக்குறேன்னா அவர் ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாருன்னா முதல்ல நான் பார்க்குறேன். அந்த ட்ரக்ஸை பற்றி பேசினது விஜய் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஆனால் விஜயோட ஸ்பீச்சில் என்னென்ன மிஸ்ஸிங்காக இருக்குதுங்கிறதையும் நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ முதல்ல அதுக்கு வர்றதுக்கு முன்னால் இதில் என்னென்ன ப்ளஸ் இந்த ஸ்பீச்சஸ்லன்னு பார்த்துக்கலாம். ஸோ என்ன பேச வர்றாருன்னா, அவர் யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறாரு. அரசியலும் ஒரு ஆப்ஷனாக இருக்கணும், நல்ல தலைவர்கள் வேண்டும். தலைவர்கள்னா அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் தலைவர்கள் வேண்டுங்கிறாரு. ட்ரக்ஸ் இன்னைக்கு உண்மையிலே போதைப் பொருள் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. ஸோ அதை பற்றி ஒரு அரசியல் தலைவர் ஒரு மேடையில் பேசுறது உண்மையிலே வரவேற்க தகுந்த விஷயம். அதுவும் மாணவர்களிடையே அது பேசுறது. ஏன்னா அந்த ட்ரக்ஸுங்கிறது மாணவர்கள்கிட்ட தான் முதல்ல அவங்க காலேஜோ இல்லை 12th படிக்கும் போது அது முதல்ல அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறது. அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்ற வயது இந்த 18 to 20 வயது. ஸோ அவங்க கிட்ட அதை பற்றின பேசுகிற விஷயங்கள் சரியாக இருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் பேச தவறியதோ இல்லை பேச வேண்டி இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மாணவர்களிடையே பேசும் பொழுது போதைப் பொருளை பற்றி பேசுகிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வரவேற்க தகுந்த விஷயம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் மாணவர்களிடையே மிகப்பெரிய பேசு பொருளாகி கொண்டிருக்கின்ற நீட் முறைகேடுகளை பற்றி திரு விஜய் அவர்கள் பேசி இருக்க வேண்டும். அந்த முறைகேடுகள் ஒரு மாநில அரசை எதிர்க்கிறார். மாநில அரசு போதைப் பொருள் விஷயத்துல சரியா செயல்படலன்னு சொல்லும் பொழுது, நீட் போன்ற ஒரு மிகப்பெரிய விவகாரம் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு எல்லா எதிர்கட்சிகளுமே எழுப்ப போகிறார்கள். ஒரு எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க NTA. இன்னொரு எக்ஸாம்ல பிரச்சனைகள் இருக்குன்றத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நீட்ல கொடுக்கப்பட்ட கிரேஸ் மார்க்ஸை சுப்ரீம் கோர்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி NTAக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகளை மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்கணும். இதுல அவருடைய ஸ்டாண்ட் என்ன? ஓகே, நான் வேற அரசியல்லாம் பேசல. மாணவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு நீட் இருக்கு. தமிழ்நாட்டுல
இத்தனை மாணவர்கள் வந்து பல லட்சம் மாணவர்கள் வந்து நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு வந்து அவருடைய அட்வைஸ் என்ன, அவர் அந்த நீட் எக்ஸாம் பத்தி என்ன பேச போகிறார்? ஏன்னா இங்க இருக்கின்ற எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு நீட்ல என்னங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு நீட் விவகாரத்தில் என்ன என்று சொல்வதற்கு தகுந்த மிட்டையாக இருந்தது. ஆனால் அதை விஜய் அவர்கள் பேசவில்லை. இன்னொரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, தலைவர்கள் பத்தி பேசுறாரு. அரசியல் இப்பவே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்ஷனா தான் இருக்கு. அவர் பேசுறது எப்படி இருக்குன்னா, எல்லாருமே அரசியலுக்கு புதுசா வர்ற எல்லாருமே குறிப்பா சொல்ல போனா நடிகர்கள் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தலைவர்கள் இல்ல, தலைவர்களை வந்து உருவாக்க வேண்டும். திரு ரஜினி அவர்களும் அதையே தான் சொன்னாரு, விஜயகாந்த் அவர்களும் அதையே தான் சொன்னாரு, கமல்ஹாசன் அவர்களும் அதையே தான் சொன்னாரு. இப்ப விஜய் அவர்களும் நல்ல தலைவர்கள் இல்லைங்கிறாரு. ஆனா அந்த எல்லா துறைகளிலும் தலைவர்கள் வேணுங்கிறாருல, அதுல வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனும் இருக்கு. வேர்ல்ட் கிளாஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க, வேர்ல்ட் கிளாஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்கிறாரு. ஆனா எல்லா துறைகளிலும் தலைவர்கள் வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்போ டாக்டர்ஸ்ல வேர்ல்ட் கிளாஸ் இன்ஜினியர்ஸும் வேர்ல்ட் கிளாஸ் டாக்டர்ஸும் இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல படிச்சவங்க